வந்து பார்த்தீங்கன்னா கிழவரிப்பள்ளி டேமுக்கு வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி ஒரு 4 நாளாக நான் வந்துட்டு கேவரப்பள்ளி டேமோட இஷ்யூவை பற்றி நாங்கள் கவர் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு டு பெங்களூர் இந்த 4 நாள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். உண்மையான பிரச்சனை என்ன, தமிழ்நாட்டுக்கு இதனாலும் என்ன பாதிப்பு, தமிழ்நாட்டுக்குன்னா மொத்த தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, இந்த ஒசூர் கிருஷ்ணகிரியோடு முடியறதில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இதனால் பாதிப்பு நடந்துகிட்ருக்கு. இதை என்னென்ன நடக்குது, என்ன பாதிப்பு இருக்குங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மக்கள் மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்க 15 கிலோமீட்டர் மக்களுக்குமே இதனால் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. பல டேம் இன்க்ளூடிங் மேட்டூர், நேற்று பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, கடலூர் வரைக்குமே இந்த கெமிக்கல்னால் மட்டுமே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த ஆறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் முடியறது இல்லை, கர்நாடகாவில் ஆரம்பித்து கடைசியில் முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா கடலூர் வரைக்கும். இதுக்கு நடுவில் சேலம் வரைக்கும் வந்து மேட்டூரில் வந்து தண்ணி கலக்குது. மேட்டூரில் இருக்க தண்ணி எங்கெல்லாம் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ஆற்றோட பரப்பளவு மிகப்பெரிய தூரம், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர். இதை வந்துட்டு நாங்கள் 4 நாளாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கேருந்து கலக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த தண்ணி எங்கே கலக்க ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்குறதுக்காக எங்கே போயிடணும்னா தமிழ்நாடு டு பெங்களூர் பார்டருக்குள்ளே போகிறோம். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், தமிழ்நாடு பார்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் உள்ளே போய் பார்க்குறேன். அங்கேயும் தண்ணி இதே கலரில், இதே டென்சிட்டியோட, இதே அளவில் தான் வருது. சரி, அதுதான் பிரச்சனையா, அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறோம். அங்கே ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் பேர் தான் வரத்தூர் லேக். வரத்தூர் லேக் சுற்றியும் இண்டஸ்ட்ரீஸ். அங்கே இருக்க பெங்களூருக்கு மொத்த கழிவு நீரும் அங்கே தான் சேருது. அங்கேருந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வர தண்ணி உள்ளே வருகிறது. எந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு அந்த வரத்தூர் லேக்கை சுற்றி திட்ட 20+ காட்ஸ் வந்துட்டு சுற்றி இருக்காங்க. எங்கெங்கேயோ இருக்காங்க. நம்ம வந்துட்டு உள்ளே போய் ஒரு வீடியோ கிளிப் போய் எதுவும் எடுக்க முடியல. நிறைய இடத்துல வந்துட்டு இது ப்ரைவேட் பிளேஸ், யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஒரு லேக் எப்படி ப்ரைவேட் பிளேஸ் ஆச்சுன்னு தெரியல, மொதல் விஷயம். ரெண்டாவது, அந்த லேக் பக்கத்தில் இருக்க தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் செயல்படுதா அப்படிங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா அந்த தண்ணி சுத்திகரிப்பு நிலையம் செயல்படலை, அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. இதை குறித்து நிறைய நியூஸ் சேனல்ஸும் பேசியிருக்காங்க. அங்கே செயல்படலை, அதனால தான் நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே வர தண்ணி இவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு. ஏன்னா கர்நாடகாக்குள்ளே இவங்க கிராஸ் பண்ணக்கூடிய லெவலில் இருக்க தண்ணி, ஃபார்மிங் லேண்டோட லெவல் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 30 கிலோமீட்டர், அந்த வரத்தூர் லேக்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 20 to 30 கிலோமீட்டருக்குள்ளே தான், அதிகமே கிடையாது. அந்த வேலை வர ஃபார்மிங் லேண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே யோசிச்சு பாருங்க, திட்ட அது உள்ள என்ட்ரி ஆனப்புலேருந்து கடைசி வரைக்கும் ஃபார்மிங் லேண்ட்ஸ் தான். 48,000 ஏக்கர் இதில் இருந்து பாதிக்கப்படுது. 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிடையாதுங்க, 48,000 ஏக்கர். இது மக்களுக்கு தெரியணும். இதை வந்துட்டு பார்த்துட்டு நாளைக்கு கடந்து போகிறேங்கிறது கிடையாது. இது ஃபார்மிங் மட்டும்தான் பாதிக்கப்படுதா, அப்படி மட்டும் இல்லை. ஃபார்மிங் இல்லாத மக்கள் நம்மளும் பாதிக்கப்படுறோம். ஏன்னா அந்தோட தண்ணி தொடர்ச்சி தான் எங்கே வருதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்கள் வீட்டுக்கும் தண்ணி போகுது. போர் போடுற தண்ணி எங்கேருந்து வரும், நிலத்தடியில் ஊறுற தண்ணி தான் அதுக்குள்ளே வரும். அது உங்களால் எவ்வளோ தூரம் வந்துட்டு க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட குடிக்கிற தண்ணியோட லெவல் எம்பிஎன்னா லெவல் அது வந்துட்டு 0ல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம குடிக்கிற தண்ணிங்கிறதுக்கான அப்ரூவல். நம்ம குளிக்கிறதுக்கான தண்ணி எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் ஒரு 500 இருக்கலாம். அதுக்கு மேலே போனால் நம்ம குளிக்கவே கூடாது. ஆனால் இங்கே இருக்க இந்த தண்ணி 20,050 கவுண்ட் இருக்குது எம்பிஎன் லெவல். அப்போ சுத்தமாக எதுக்குமே பயன்படுத்த முடியாத தண்ணி அதை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். அது நாளைக்கு கேவரப்பள்ளி டேமை வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து இஷ்யூவாக பார்க்குறீங்க, நாளைக்கு அதை வந்துட்டு ஒரு பார்க்காக பார்க்க போகிறீங்க, நாளைக்கு என்னவோ பார்க்க போகிறீங்க. அதுதான் விஷயம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இங்கே, நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கர்நாடகாலேருந்தே வந்து இங்கே வந்துட்டு கேவரப்பள்ளி டேமை சேவ் பண்ணுங்க சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் போயிட்டு கர்நாடகாவில் இருக்க வரத்தூர் லேக்கை எடுத்து கூட அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்குல்ல அகாரா லேக், அதை எடுத்து அட்டாச் பண்ணுங்கள். எவ்வளோ தண்ணி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து கலக்குதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சேவ் பண்ணுங்க சொல்கிறீங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே கர்நாடகாலேருந்து வந்து இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்துக்கும் நன்றி, அவங்க வந்து செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பட் இங்கே மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களோட பிரச்சனை என்ன, அதை வந்துட்டு நீங்கள் ஏன்
அங்கே இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இந்த இடத்துல இது பண்ணாதீங்க, நீங்கள் க்ளீன் பண்ணுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதே கேட்குறேன். மேகதாது அணை கட்டுறதுக்கு இன்றைக்கி வந்துட்டு அடிக்கல் நாட்டுற லெவலுக்கு போயிட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு அதுக்கான போயிட்டு வரதுக்கான படிக்கட்டு போட்டிருக்கீங்க, அதுக்கு போயிட்டு வரதுக்கான வே போட்டிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஏன் இங்கே ஒரு டேம் கட்டி உங்களோட கழிவு நீர் நீங்களே வச்சுக்கூடாது? கர்நாடகா கழிவு நீரை தமிழ்நாட்டுக்கு விடுறதுக்கு பதிலாக அங்கே டேம் கட்டுறது பதிலாக இங்கே டேம் கட்டி உங்களோட தண்ணியை நீங்களே வச்சுக்கோங்க. இங்கே வர மக்களுக்கு அவ்வளோ அஃபெக்ட் ஆகுது. அதுலேருந்து பக்கத்தில் ஒரு 3/4 கிலோமீட்டரில் இருந்தால் அந்த ரிவர் வருது இல்லை, அதுலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் இந்த பக்கம் லேக் இருக்குது. அங்கே போய் பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த வரக்கூடிய ஆற்று தண்ணி அவ்வளோ இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, அவ்வளோ பேக்டீரியாஸ் இருக்குது. என்னோட கையில் இருக்க காப்பு அதுக்குள்ளே போட்டால் கோல்டு கலர் மாறுங்கிறாங்க வெள்ளியில். இதெல்லாம் யார் வந்துட்டு இது பண்ணுறா சொல்லுங்கள்? 2வது, அங்கே வர நுரை. அந்த நுரையை வந்துட்டு மேலே பட்டா இன்றைக்கி போயிட்டு அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனரியே காட்டலாம், ரொம்ப இதாக காட்டலாம். பட் அதை பட்டா இன்ஃபெக்ஷன் ஆகுது. அங்கே ஊர்க்கார இருக்க மக்களுக்கு அவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அவ்வளோ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. சும்மா கிடையாது. அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அங்கே நடந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிள், ஸ்கின் அலர்ஜியில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் போயிருக்கு. அங்கே இருக்க ஒருத்தருக்கு கேன்சரே வந்திருக்குங்கிறாங்க. சார், இங்கே இருக்கிற கிராமத்து மக்களெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஏன்னா குடிநீர் வசதியெல்லாம் அதுலேருந்து தான், போர்லேருந்து தண்ணி ஊறுது. இதுலேருந்து குடிக்கிறதுனால எங்களோட மக்களுக்கு பாதிப்பு. ஒரு வீட்லேயும் கழிவு நீராக தான் வருது, குடிநீராக வரல. இதை விட்டு வீடுங்கள்லாம் இருக்குது, வீட்டிலலாம் குடிச்சு மக்களெல்லாம் எப்படி இருக்கோம் பாருங்கள். நான் இழப்பு சார், பெங்களூர்லேருந்து கழிவு நீர் விவசாய நீராக வருது சார், கழிவு நீர் தான் வருது. அதை நாங்கள் உபயோகிக்கப்படுகிறோம். அதை வந்துட்டு இப்போது குடிநீர் மக்களாக இப்போ டேமில் வந்துட்டு குடிநீர் தட்டியை இது நிப்பாட்டுறாங்க. 33 கோடி ரூபாயிலேருந்து இல்லை 33 கோடி ரூபாயிலேருந்து கட்டுறாங்க. அதுக்கு எங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மக்களும், விவசாய மக்களும் பாதிக்கப்படுறாங்க. சுத்திகரிக்கப்பட்டனா தண்ணி தான் சுத்திகரிக்கப்படுகிறாங்க. அதில் இருக்கிற கழிவு நீரெல்லாம் நம்ம ஊர் மேலே தான் விட்றாங்க. அந்த தண்ணி விடும் போது எங்களுக்கு தான் பாதிப்பாக வருது. அவங்க எடுத்துருவாங்க, கிட்ட தண்ணி தான் எங்களுக்கு விட்றாங்க. ஆமாம், அந்த ஆடு மாடு குடிக்கிற தண்ணியை நாங்கள் பாலாக குடிக்கிறோம். பாலாக குடிச்சு எங்களுக்கு மக்கள் பாதிப்பு பாருங்க. ஒரு மனுஷன், ஒரு பையன் வாழணும்னா இப்போ பையன் என்ன நோய் விட்டுறவா இருக்கான் பாருங்க. இங்கே இப்போ பாருங்க, 7வது படிக்கிறான். அப்போ அவன் நோய் விட்டுற இப்போ பறக்குது. இது எல்லாத்தையுமே மக்களாகிய நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இது வந்துட்டு இன்றைக்கி பார்த்து நாளைக்கு கடந்து போகிறதில்ல. இது இன்றைக்கி பார்க்குற தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் இது என்னப்பா, கிருஷ்ணகிரியில் தான் பிரச்சனை, ஒசூரில் தான் பிரச்சனை, தூத்துக்குடியில் என்ன ஆக போகுது, மதுரையில் என்ன போகுது, ஏன் திருச்சியில் என்ன ஆக போகுது, ஏன் சென்னையில் நடந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு பிரச்சனையா? ஒசூரில் நடந்தால், கிருஷ்ணகிரியில் நடந்தால், இல்லை மதுரையில் நடந்தால், இல்லை தூத்துக்குடியில் நடந்தால் தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லையா? சென்னையில் நடக்கிறது எல்லாத்தையும் பெருசு பண்ணுறீங்களே, கண்ணு முன்னாடி நடந்துட்டுருக்கு. அதை பார்த்து உங்களுக்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் இல்லை. என்ன ஒசூர் வந்து தமிழ்நாட்டை விட்டு பிரித்து போயிட்டீங்களா? இல்லை தமிழ்நாடுனாவே சென்னை மட்டும்தானா? சென்னை மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா போய் அந்த வரத்தூர் லேக்கையும் அதுக்கப்புறம் வர கேவரப்பள்ளி டேமோட இதையும் பாருங்கள். அதே பார்த்துட்டு நேராக போங்க அகாரா லேக்குக்கு. கேவரப்பள்ளி டேமை பார்த்துட்டு வரத்தூரை பார்த்துட்டு அகாரா லேக் போங்க. பிகாஸ் அங்கே தண்ணி நல்லா இருக்குது, அங்கேருந்து வர தண்ணி லேக்காக இருக்குது. அந்த லேக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம், நாங்கள் காட்டுறோம். ஒவ்வொன்றா பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது, எப்படி வந்து இங்கே கொண்டு வந்து குமிக்கிறாங்க. அந்த தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் மக்களோட பாதிப்பு என்ன? தமிழ்நாட்டை பார்த்தா கர்நாடகாவுக்கு எப்படி தெரியுது? இது என்ன கழிவு நீர் கொட்டுற இடமா கேட்குறோம். உங்களுக்கு சுத்திகரிப்பு நிலையம்னு ஒன்று இருக்குது, அது சுத்திகரிப்பு கூட பண்ணல, உள்ளே வச்சுருங்க. நீங்கள் போய் மேகதான அளவு கட்டுறங்கிறீங்களே, உங்களோட கழிவை நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஏன் அமுச்சு விட்றீங்க? மக்களுக்கு அவேர்னஸ் வரணும். நாளைக்கு இவங்க பிரச்சனை இருந்தாலும் போகிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கவர்மெண்ட் யாரையுமே பார்க்கறது இல்லை, எதுவும் கேட்குறதும் இல்லை. இதில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் சரி, சின்ன சின்ன குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பேர்த்துக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு, பல பேர்த்துக்கு அந்த கெமிக்கல்னால குழந்தை பிறக்கலைங்கிறாங்க, அந்த தண்ணி தான் எங்களுக்கு வருது, போர் போட முடியலைங்கிறாங்க. அங்கே இன்னொன்று முக்கியமான விஷயம், தமிழ் பேசும் இளைஞ மக்கள் அங்கே இருக்காங்க பக்கத்தில், அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. ஏன் கேம்ப் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் அவங்க அங்கேருந்து முடியலாமல் தான் இங்கே வந்திருக்காங்க. கர்நாடகா நம்மளே பாதிக்கப்படுறது இல்லாமல் அங்கே இருக்க மக்களையும் பாதிக்கப்படுத்துகிறாங்க. ஒருத்தர் நம்பி வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ் மக்கள், அவங்கள வந்து நான் வேறு வார்த்தை கூட யூஸ் பண்ண நான் விரும்பலை. பிகாஸ் அவங்களும் எங்களோட சகோதரர்கள், எங்கள் தமிழ் மக்கள். எல்லாத்துக்கும் பாதிக்கப்படுது. அதை சுற்றி வர தமிழ் குடும்பங்கள் அத்தனை பேர் இருக்கும். நாளைக்கு உங்களோட குழந்தைங்க தான் இருக்க போகுது, உங்கள் பேர பிள்ளைங்க தான் இருக்க போகுது. இந்த தண்ணி குடிச்சிட்டு வாழ முடியுமா? ஏன் தமிழ்நாடு விட்டுட்டு போகணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இந்த வீடியோ முடிக்கிறேன்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.